நிறைய குழப்பங்களுக்கு இடையில இப்போ வந்து ரோகிணி மாட்டினதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தா, திருப்பி அதே பழைய குருடி கதவ திறடிங்கிற மாரி தான் சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப விஜயா எப்படியாச்சும் ரோகிணியும், மனோஜையும் பிரிச்சிரணும் அப்படின்னு வசிய மருந்து வைக்கிற மந்திரவாதிய தேட, அதே மந்திரவாதிய தேடி அந்த வசிய மருந்த முறிக்கிற மருந்த வேற தேட போறாங்க இப்ப ரோகிணி. இந்த கலைப்படங்களுக்கு இடையில முருகன் இப்போ வந்து புதுசா ஒரு வீடு வாங்க போறேன். அதுக்கு வித்யாவோட பேர தான் வைக்க போறேன். நீங்க தான் வந்து பார்க்கணும்னா, வித்யா தன்னோட ஃப்ரெண்ட கூட்டு வரேங்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு ரோகிணி கிடையாது, மீனா. மீனாவே சொல்கிறாங்க, இல்ல தயவு செஞ்சு நீங்கள் ரோகிணியை கூட்டு போங்கன்னா, இல்ல நீங்கள் தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் முருகன் வீடு பார்த்துருக்கிறதே வந்து அந்த கதிர் கிட்ட தான். அந்த கதிர் யார் அப்படின்னா வந்து மனோஜ்ட்டு வந்து வீட்டு திருடி பணத்தை வாங்கிட்டு போனவர். ஸோ கடைசியில் மீனா கையில் தான் அந்த கதிர் சிக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதில் முருகன் ஏற்கனவே லவ் ப்ரப்போசர்லாம் வேறு மீனாக்கு பண்ணாரு, அதை வேறு விஷயம் மாட்டும் போது இன்னொரு விஷயம் வேறு நடக்க போகுது. இதுக்கு நடுவில் ரோகிணி மீனாவும் வித்யாவும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இதை பிரித்து விட்றதுக்கு ஏதாச்சும் வேலைகள் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கூடவே தான் தலைக்கு மேலே பல பிரச்சனை போகிறதுனால அதை என்ன பண்ண போகிறாங்க ரோகிணிங்கிறது இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை எப்படி போகுது?